ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்ரிட் மோடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் எம்சிஏ முடிச்சிருந்தீங்க ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க, அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் எம்சிஏ ஆர் அது ஈக்குவலன்ட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கோர் ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் ஏபிஐலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சிஐசிடி பைப்லைன்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, க்ளவுட் டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஐ அக்செப்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ அக்செப்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும், அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்டு ஆர் யூசர் நேம் மறந்துருந்தா கூட இங்கே ஃபர்காட் யூசர் நேம், ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூசராக இருந்தால் மட்டும் இங்கே நியூ யூசர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா லாகினுக்கு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.